ஆடி மாசத்துல செவ்வாய் வெள்ளி ஞாயிறு விசேஷம். நட்சத்திரங்களுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். திதிகளுக்கும் முக்கியத்துவம், நட்சத்திரத்துக்கும் முக்கியத்துவம். ஒரு அருமையான மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி கிருத்திகையில என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானினுடைய மூன்றாவது கண், அவரினுடைய கண்ணை திறக்கும் பொழுது நெருப்பு பொறிகள் பக்கத்துல சரவண பொய்கையில போய் அந்த தீப்பொறிகள் எல்லாம் விழுந்துருது. அந்த 6 பொறிகள் 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரம் பண்றார். இந்த 6 குழந்தைகளையும் பார்த்துட்டு அவ ஒன்றாக இணைத்து ஆறுமுகம் அப்படிங்கிற பெயரை வைத்து அந்த ஆறுமுகம் அவதரித்த நாளை ஆடி கிருத்திகையாக கொண்டாடுகிறார்கள். 12 வருஷம் கழித்து விசேஷமாக வரக்கூடிய ஒரு ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி கவசம் படிக்கிறது, விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யறது, இது எல்லாம் ரொம்ப. ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி கிருத்திகை. ஆடி மாசத்துல எவ்வளவோ விசேஷங்கள், ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், இப்படி நிறைய சிறப்பான தினங்கள் இருக்கு. ஆடி மாசத்துல இப்ப நம்ம வாரங்கள் அப்படின்னு பிரிச்சுட்டோம்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு விசேஷம். நட்சத்திரங்களுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். திதிகளுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, நாக பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, இந்த மாதிரி திதிகளுக்கும் முக்கியத்துவம், நட்சத்திரத்துக்கும் முக்கியத்துவம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதம் இந்த ஆடி மாதம். இதுல நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நமக்கு ஆடி கிருத்திகை வருது. அதே போல இந்த ஆடி பூரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை 5வது வாரம் இந்த பூர நட்சத்திரம் வருகிறது. ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி கிருத்திகையில என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானினுடைய 3வது கண், அவரினுடைய கண்ணை திறக்கும் பொழுது நெருப்பு பொறிகள் வருது. அப்ப அக்னி தேவன் என்ன பண்றார், அவரால் அந்த ஹீட்டை ஜுவாலையை தாங்க முடியல. பக்கத்துல சரவண பொய்கை அப்படிங்கிற நதி இருக்கு. அந்த சரவண பொய்கையில போய் அந்த தீப்பொறிகள் எல்லாம் விழுந்துருது. அந்த 6 பொறிகள் 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதாரம் பண்றார். அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக கார்த்திகை பெண்களை சிருஷ்டி பண்றாங்க. பார்வதி தேவி வர்றாங்க. இந்த 6 குழந்தைகளையும் பார்த்துட்டு அவ ஒன்றாக இணைத்து ஆறுமுகம் அப்படிங்கிற பெயரை வைத்து அந்த ஆறுமுகம் அவதரித்த நாளை ஆடி கிருத்திகையாக கொண்டாடுகிறார்கள். ஆடி மாசத்துல இந்த கிருத்திகா நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஆடி கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. ஸோ ஏன்னா நமக்கு மேஷராசியில சந்திரன் கிருத்திகையில இருந்து அப்படியே அவர் ரிஷபராசிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு போகிறார். குரு பகவான் இந்த வருடம் சந்திரனுடைய வீட்டுல உச்சபலம் பெற்றிருக்கிறார். இந்த ஆடி கிருத்திகையில சந்திரனும் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ரொம்ப ஒரு 12 வருஷம் கழித்து விசேஷமாக வரக்கூடிய ஒரு ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். ஸோ முருகப்பெருமான் அவருக்கு இந்த ஆடி கிருத்திகையில காவடி எடுத்து பக்தர்கள் தங்களினுடைய நேர்த்தி கடனை செலுத்துவது ஆடி கிருத்திகையில தான். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் வரும் பொழுது ஆடி மாசத்துல முருகப்பெருமானை வணங்குறோம். அதே போல தை மாசத்துல பூச நட்சத்திரம் வரும் பொழுது தை பூசம் கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானுக்கு. இந்த ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானுக்கு நம்ம காவடியும் பிரார்த்தனை பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கும், சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. முதல்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கு
ஜென்மாந்திரத்துல இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் தீர்ந்து, நம்ம கர்மாக்கள் எல்லாம் தீர்ந்து, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிப்பது இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரம். இந்த ஆடி கிருத்திகையில பொதுவாக குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி கவசம் படிக்கிறது, விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யறது, அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யறது, இது எல்லாம் ரொம்ப அருமையா இந்த ஆடி மாச கிருத்திகா நட்சத்திரத்துல நம்ம பண்றோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு வருது. இந்த குருவாரத்தில் வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு குருவாரம் ரொம்ப விசேஷம். இந்த அதாவது குன்றில் இருக்கக்கூடிய குமரன் ஆலயங்கள்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன மலைகள் மேல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு ரொம்ப இது விசேஷமாக சொல்லப்படும். ஸோ இந்த ஆடி கிருத்திகை முருகன் வழிபாட்டை நம்ம மேற்கொண்டு காவடி எடுத்து முருகனை வழிபாடு செய்யலாம். சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா எப்படி அம்மனுக்கு அலகு குத்தி பிரார்த்தனைகள் செய்கிறாங்களோ முருகப்பெருமானுக்கும் அந்த மாதிரி அலகு குத்தி வேல் குத்திப்பாங்க. வாயில உடம்புல எல்லாம் வேல் குத்தி முருகனினுடைய வழிபாடை செய்வாங்க. நிறைய நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், மறைமுக எதிரிகள், வாழ்க்கையில நம்ம தடையாக இருக்கிறது, ஒரு திருஷ்டி தோஷத்தினால தடையாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே முருகன் வழிபாடு நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதுல இந்த ஆடி கிருத்திகையில நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அந்த தடங்கல்கள் எல்லாம் நமக்கு நிவர்த்தியாருது. இன்றைய இந்த ஆடி கிருத்திகையில அதுவும் இந்த வாட்டி வியாழக்கிழமை வர்றதுனால குருவாரத்தில் முருகனை தரிசனம் செய்வது ரொம்ப விசேஷம். ஒரு குறிப்பிட்ட முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல போய் நீங்க அன்றைய நாள்ல வணங்குறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சுவாமி மலைக்கு போயிட்டு முருகனை வழிபாடு செஞ்சாலும் ரொம்ப விசேஷமானது தான். ஸோ இந்த ஆடி கிருத்திகையில முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யறது, பன்னீர் அபிஷேகம் செய்யறது, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பங்களால இருக்கக்கூடிய காவடி, சர்ப்ப காவடி, இப்படி காவடிகளிலேயே பல விதம் இருக்கு. 21 நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 7 நாட்கள் மட்டும் விரதம் இருந்து காவடி எடுப்பது உண்டு. நீங்க காவடி எடுக்கலை அப்படின்னாலும் ஆடி கிருத்திகை அன்று நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகனுக்கு உண்டான அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் செய்து அவரை வழிபட்டால் முருகனினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஆடி கிருத்திகையில 6 விளக்கேத்தி முருகப்பெருமானுக்கு வீட்டிலேயே வேல்மாறல் படிக்கலாம். இல்லைன்னா வேல் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க அபிஷேகம் செய்யலாம். என்னால கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு, ஒரு ஸ்லோகம் ஆதிசங்கரர் இயற்றினது. அந்த சுப்பிரமணிய புஜங்கத்துல நீங்க இந்த ஆடி கிருத்திகையில படிச்சீங்கன்னா சர்ப்ப தோஷங்கள் எல்லாம் விலகும். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் இந்த குழந்தை பாக்கியம் வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு இந்த ஆடி கிருத்திகை. குருவாரத்துல குரு உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்து ஆடி கிருத்திகையில அவனுடைய அருளை பெறலாம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே வேல்மாறல் படிக்கிறது, இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது, சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கிறது, இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகையில நம்ம பண்ணும் பொழுது முருகனின் அருள் நமக்கு ஆடி மாசத்துல பரிபூரணமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய ஆடி மாத பதிவு எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.